தாத்தாவுக்கு இருந்த வியாதி பேரனுக்கு வருதா இல்லையா ஐயா? ஏன் வருது உனக்கு? அடுத்து அகாமிய கர்மம்னாக்க நான் நினைவறிந்து செய்யக்கூடிய கோளாறு. சொல்ற புரியுதா? இதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? நீங்க சொன்னீங்களா ஏதாவது மாற்றம் இருக்கா? வள்ளல் பெருமானார் சொல்றாரு, ஞானமணி பொது நடஞ்சை. இந்த பாடி இருக்குன்னு சொல்லிக்கலாம் இல்லையா? சொல்லுங்க பாப்பா. யாராவது இங்க பாருங்க, நான் வந்துட்டு எங்கேயுமே எங்க இருந்து வந்தோமோ அங்கதான் மீண்டும் போகணும். இப்போ நீங்க உங்க வீட்டுல இருந்து வந்தீங்க, இங்க வந்துட்டீங்க, வேலையை முடிச்சுட்டு எங்க போறீங்க? உங்க வீட்டுக்கு போயிருவீங்க. ஒரு ஆமையா பிறந்து கொஞ்சம் தூரம் நடந்தேன், செத்து போயிட்டேன். முயலா பிறந்து கொஞ்சம் தூரம் நடந்தேன், செத்து போயிட்டேன். ஒரு மானா பிறந்து நடந்தேன், செத்து போயிட்டேன். பன்னியா பிறந்து நடந்தேன், செத்து போயிட்டேன். எருமையா பிறந்து பிறந்தேன், செத்து போயிட்டேன். பசுமாடா பிறந்து நடந்தேன், செத்து போயிட்டேன். நடந்து பிறந்து செத்து. இப்பதான் எனக்கு புரியுது, நான் என்னுடைய நடை எதை நோக்கியதாக இருக்கிறது. தாத்தாவுக்கு இருந்த வியாதி பேரனுக்கு வருதா இல்லையா ஐயா? ஏன் வருது உனக்கு? இவன் என்ன பாவம் பண்ணா? அவர் கையை தூக்கிட்டு இருந்தாரு, பேரனும் தூக்கிட்டு நிற்கிறானே, என்ன காரணம்? அவர் செஞ்ச பாவத்துக்கு இவன் தண்டனை அனுபவிக்கிறான். அதுதான் பிராரப்த கர்மம், பித்ரு கர்மம், அதுக்கு பேர். புரியுதானே? அடுத்து அகாமிய கர்மம்னாக்க நான் நினைவறிந்து செய்யக்கூடிய கோளாறுகள். சொல்ற புரியுதா? இதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? நீங்க சொன்னீங்களா ஏதாவது மாற்றம் இருக்கா? இங்க பாருங்க, இது பெரிய விஷயம். சஞ்சித கர்மம். வள்ளல் பெருமானார் சொல்றாரு, ஞானமணி பொது நடஞ்சை. இந்த பாடி இருக்குன்னு சொல்லிக்கலாம் இல்லையா? சொல்லுங்க பாப்பா. யாராவது திருவடி கண்டிடவே நடக்கின்றேன், அந்தோ முன் நடந்த வழி அறியேன். ஊனமிகு ஆணவமாம் பாவி எதிர்படுமோ, என் நடை மெலிந்தே போமோ, ஜோதி திருவுளம் எதுவோ ஏதும் அருகிலேனே. இங்க பாருங்க, நான் வந்துட்டு எங்கேயுமே எங்க இருந்து வந்தோமோ அங்கதான் மீண்டும் போகணும். இப்போ நீங்க உங்க வீட்டுல இருந்து வந்தீங்க, இங்க வந்துட்டீங்க, வேலையை முடிச்சுட்டு எங்க போறீங்க? உங்க வீட்டுக்கு போயிருவீங்க. நாளைக்கு பெங்களூர் போவீங்க, உங்க வேலையை முடிச்சுட்டு உங்க வீட்டுக்கு வந்துடுவீங்க. நாளான்னைக்கு ஹைதராபாத் போவீங்க, உங்க வேலையை முடிச்சுட்டு உங்க வீட்டுக்கு வந்துடுவீங்க. அப்போ எங்க போனாலும் கடைசியில் போய் சேர்றது வீட்டுக்கு வந்துடணும். அப்போ நம்முடைய எல்லாருக்குமான பொதுவான ஒரு வீடு இருக்கு, சிவகலம். அங்கிருந்து தான் உயிர்கள் புறப்பட்டு வந்தது. அப்போ வந்து நடந்து போறது எதை நோக்கி? அதை நோக்கி தான் நடக்கிறோம். இப்போ ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் நடுவாந்திரமாக நின்று நடனம் ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய நடராஜருடைய திருவடியை பார்க்க, அந்த டான்ஸை பார்க்க அப்படின்னு சொல்றாரு. அந்த நடனம் பார்க்க நடக்கிறேன். எப்படி நடக்கிறேன்? அங்கிருந்து உயிரை வந்துட்டேன்ல, வந்து ஒரு புழுவாக பிறந்து கொஞ்சம் தூரம் நடந்தேன், செத்து போயிட்டேன். ஒரு பூச்சியாக நடந்து கொஞ்சம் தூரம் நடந்தேன், செத்து போயிட்டேன். ஒரு ஆமையாக பிறந்து கொஞ்சம் தூரம் நடந்தேன், செத்து போயிட்டேன். முயலாக பிறந்து கொஞ்சம் தூரம் நடந்தேன், செத்து போயிட்டேன். ஒரு மானா பிறந்து நடந்தேன், செத்து போயிட்டேன். பன்னியாக பிறந்து நடந்தேன், செத்து போயிட்டேன். எருமையாக பிறந்து பிறந்தேன், செத்து போயிட்டேன். பசுமாடா பிறந்து நடந்தேன், செத்து போயிட்டேன். நடந்து பிறந்து செத்து. இப்பதான் எனக்கு புரியுது, நான் என்னுடைய நடை எதை நோக்கியதாக இருக்கிறது. என்னுடைய ஆன்மாவின் இறுதி லட்சியம் மோட்சகதி, அதை நோக்கி நடக்கிறேன். இப்போ ஞானமணி பொது நடஞ்சை திருவடி கண்டிடவே நடக்கின்றேன், அது புரியுது எனக்கு. அந்தோ முன் நடந்த வழி அறியேன். எத்தனை பிறவிகள் எடுத்து பிறந்து செத்து வந்தங்கிறது மறந்து போச்சு. ஊனமிகு ஆணவமாம் பாவி எதிர்படுமோ. ஒரு ஆணவம் என்ன, நான் ஒன்று சொல்றேன், நீங்க என்ன சார் நீங்க ஒன்று சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்து ஒரு கத்தி எடுத்து சரக்குன்னு குத்தி விட்டேன். நான் பெரிய மகான் நானே நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து அதை மட்டம் தட்டுற மாதிரி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டேன்னு வைங்களேன். ஆணவம் தானங்க, நான் பெரியவனா நீங்கள் பெரியவனா, அதனால சண்டை வர்றதுக்கு காரணம், பிரச்சனை வர்றதுக்கு காரணம் ஈகோ தான். பாவம் அழிவதற்கு காரணமே ஈகோ தான். அப்போ ஊனமிகு ஆணவமாம் பாவி எதிர்படுமோ, ஒரு பாவத்தை செஞ்சிருவனும், குத்திட்டேன்னா என்ன கதியாகும்? நான் அங்கே நோக்கியா போவேன், என் நடை மெலிந்தே போமோ. உயிர் வெளில போனுச்சுன்னா பழையபடிக்கு அங்கே போயிடணும், மீண்டும் புழுவா பிறந்துருவணும். அதான் பாயிண்ட். பட்டினத்தார் என்ன சொல்றாரு? மண்ணும் தணலார வானும் புகையார என்னருமை தாயும் இளைப்பார பண்ணுமையன் கையாரவும் அடியேன் காலாரவும் கண்பாரையா திருவையாரா. திருவையாருக்கு வந்திருக்கார் பட்டினத்தார். தஞ்சாவூருக்கு திருவையாருக்கு அங்கே வந்து பாடுறாரு. மண்ணும் தணலார வானும் புகையார என்னருமை தாயும் இளைப்பார பண்ணுமையன் கையாரவும் அடியேன் காலாரவும் கண்பாரையா திருவையாராங்கிறார். இப்போ அதில் காலாரவும் நடந்து எனக்கு கால் சோர்ந்து போச்சு. இப்போ உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அந்த பாட்டுக்கு அர்த்தம் புரியுதா? உங்களுக்கு புரியுதா? சரி. மண்ணும் தணலார வானும் புகையார என்னருமை தாயும் இளைப்பார, சொல்லுங்க அர்த்தம். மேடம் சொல்ல வராங்க பாருங்க, நீங்கள் சொல்லுங்க மேடம். இங்கே பாருங்க, நான் ஒவ்வொரு வாட்டி பிறக்கும் போதும் கடைசியில் கொண்டு வச்சு தகனம் செய்கிறாங்க. அது மண் அப்படியே பூமி கொதிக்குது, பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் ஆகுது. வானும் புகையார மண்ணும் தணலார வானும் எத்தனை வாட்டியாக வச்சு என்னை கொளுத்துவேன். நான் மீண்டும் பிறகு எடுத்து வரேன், ஒவ்வொரு வாட்டியும் வச்சு கொளுத்திக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அங்கே மண்ணும் தணலாரட்டும், என் பொருட்டும் மீண்டும் ஹீட் ஆக வேண்டாம்.
வானும் புகையாரட்டும். என்னருமை தாய்மார்களும் ஒவ்வொரு பிறவிலையும் என்னை பெறும்பொழுது கஷ்டப்பட்டாங்க. என்னருமை தாயும் இலைப்பாரட்டும். பண்ணுமையன் கையாரட்டும். அயன்னா இப்போ இவர் பெருமா இவர் பிரம்மா ஒவ்வொரு வாட்டியும் என்னையா புழுவாக செஞ்சு அனுப்பி விட்டார். செத்து பிறந்து போய் அவர்கிட்ட நின்று பூச்சியாக செஞ்சு அனுப்பி விட்டார். அப்புறம் ஆமையாக செஞ்சு அனுப்பி விட்டார். முயலாக செஞ்சு அனுப்பி விட்டார். மானா செஞ்சு அனுப்பி விட்டார். மயிலாக செஞ்சு அனுப்பி விட்டார். செஞ்சு அனுப்பி விட்றாரு. நம்ம திரும்ப செத்து போய் அவர்கிட்டே போய் நிற்கிறேன். மோட்சகதிக்கு போய் சேரலை. புரியுதா இல்லையா? இப்போ வந்து செத்து போய் திரும்ப போய் அவர்கிட்ட நிற்கிறேன். நீயாடா எங்கே அங்கிட்டு போக மாட்டியா, இந்த பக்கமே வந்துட்டு இருக்க, சரி போ அப்படின்னு பண்ணுமையன் கையாரவும். என்னை செஞ்சு அவன் கை வலிக்கும். அவனுக்கு அவன் கையாரட்டும். அடியேன் காலாரவும். உன்னை நோக்கி நடந்து இவ்வளவு தூரம் நடந்து கழிச்சு போயிட்டேயா, முக்தியை மோட்சகதியை கொடுத்துறியா, கண்பாரையா திருவையாரா. இது சஞ்சித கர்மம். பிறந்து செத்து அந்த புழுவாக இருக்கும்போதே இன்னொரு புழுவை கடிச்சிருப்பேன், அங்கே ஒரு பாவம் ஏற்படுது. அப்போ பூச்சியாக இருக்கும்போது இன்னொரு பூச்சியை கொத்திருப்பேன், அங்கே ஒரு பாவம் ஏற்படுது. மானாக இருக்கும்போது இன்னொரு மான் கொம்புகளை விட்டு இந்த கொம்பை விட்டு உடச்சிருப்பேன், அங்கே ஒரு பாவம் ஏற்படுது. அப்போது இந்த ஒட்டுமொத்த பிறவிகளையும் செஞ்ச பாவ மூட்டை அத்தனையும் சஞ்சித கர்ம பாவம். ரைட்டு தானே? ரைட்டு. அடுத்து இந்த இந்த பாவ மூட்டையில் ஒட்டுமொத்த பிறவிகளில் செஞ்ச பாவத்திலிருந்து ஒரே 1% கொஞ்சோண்டு எடுத்தா இதுதான். அதுக்கு வாங்க அந்தந்த பிறவிகளை கஷ்டப்பட்டுருப்பானே, ரைட்டா? அதில் 1% ஒரு குறிப்பிட்ட தொகுதி இதுக்கு இந்த பாவ பதிவுக்கு தகுந்த வாழ்க்கையை இவன் நரகத்தில் வாழ வேண்டும். தண்டனை அதுதான் இவன் ஆயுட்காலமாக நிர்ணயிக்கப்படுது. சரி, இந்த சஞ்சித கர்ம பதிவு தான் யார் அப்பா அம்மானு தேர்ந்தெடுக்குது. இந்த அப்பாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் மகனா போகிற சஞ்சித பிராரப்த கர்ம பதிவுக்கான துன்பத்தை அனுபவிக்க தான் வந்திருக்கிறோம். வந்த இடத்துல மேற்கொண்டு எண்ணத்தால் செய்கிற பாவத்திற்கு மனத்தளவு துன்பம் இந்த பிறவிலேயே, சொல்லால் செய்த பாவத்திற்கு உடம்பளவுல துன்பம் இந்த பிறவிலேயே. சொல்லால் செய்த பாவத்திற்கு உடம்பளவுல துன்பம். உதாரணத்துக்கு இப்போ ஐயா பெரிய ரவுடி, எனக்கு அது தெரியாது, அவர் ஊருக்கு போயிட்டானா, இப்போ பெரிய ஐயா நீங்கள் தப்பாக வச்சுக்காதீங்க ஐயா, உதாரணத்துக்கு இல்லை ஐயா வீட்டுக்கு கெஸ்ட்டாக போயிருக்கிறேன். அங்கே அயோத்திக்கு இப்போ வீரமணி வந்துட்டார். அவர் ரோட்டில் போயிருக்காரு, காலைல ஜாக்கிங் போகிறார். நான் மொட்டை மாடியில் நிற்கிறேன் ஐயா வீட்டில். ஏய் ஆடுறாங்க, என்ன நடமாடு நகை கிடையா நீ, என்ன ஒரு மாதிரியாக போயிட்டுருக்க, ஒழுங்கு மரியாதை நகையெல்லாம் கல்றான். நான் மேலேருந்து, ஏன்னா நான் கிராமத்தில் இருந்து என்ன பெரிய அப்படி ஒரு கிணத்து தவளையாக வாழ்ந்தாலும் தான். இங்கே மிரட்டினா பயப்படுவான், அங்கே அயோத்திக்கு வீரமணி பயப்படுவாரா? அவர் நின்று திரும்பி பார்த்தாக்க அங்கே 30 பேர் உடையாந்துட்டு இருக்கான் பின்னாடி. ஆகா போட்டு தாக்கிடுவானா இல்லையா? இப்போ விட்டது வார்த்தையை, வாங்குறது இது சொல்ல விட்டா வாங்குறது உடம்பு தான். அப்போ சொல்லால் செய்த பாவத்திற்கு உடம்பளவில் துன்பம். புரியுதா உங்களுக்கு? இப்போ செயலால் செய்த பாவம். இப்போ சொல்லால் எப்படி பாவம் செய்கிறோம்? உன் கையை வெட்டிடுவேன் இன்னைக்கு காலைல, நாளைக்கு சாயந்தரம் உன் கை உடம்புல இருக்காது, பார்த்துருவோம் அப்படின்னு நான் மிரட்டிட்டேன். அவன் பயந்துட்டான்னு வைங்க, இந்த சொல் பெரும் பாவம். இதுக்கு அது வள்ளல் பெருமானார் வந்துட்டு 48 பாவங்களை அடுக்கிறாரு, இந்த பாவம்லாம் செய்யாதீங்கன்னு. அதில் முதல்ல சொல்கிற பாவம் நல்லோர் மனத்தை நடுங்க செய்தேனுங்கிறார். மிரட்டினானா? மிரட்டுறதுங்கிறது மிக பெரும் பாவம். கையை வெட்டிடுவேண்டான்னு சொல்லி மிரட்டின வெட்டலை, அது சொல்லால் செய்த பாவம். நான் ஒன்றுமே சொல்லலை, பார்க்குறேன் இங்கே வாடான்னு கூப்பிட்டு கையை வெட்டிட்டேன்னு வைங்க, செயலால் செய்த பாவம். இந்த செயலால் செய்த பாவத்திற்கு மட்டும்தான் மீண்டும் மறுபிறவி எடுக்கிறோம். மறுபிறவி எடுக்கும்போது தொகுதி, அப்போ எந்த அப்பா அம்மாவுடைய தொகுதி அதில் அனுபவித்து அப்புறம் அந்த பிறவியில் பாவங்களை செஞ்சு போய் சேர முடியாமல் அந்த விதிங்கிற கடலில் கடந்து தத்தளிக்கிறான். ஆமாம், இதுலேருந்து மீள்வதற்கு ஒரே ஒரு மாதா கோயில் மணி யோசை. இறைவன் வந்துட்டு எங்கே இருந்தாவது மாதா உன் கோயில் பாடுங்க மேடம், கடலில் கடந்து தத்தளிக்கிறான், அந்த வரியை மட்டும் பாடுங்க மேடம். தத்தளிக்கிறான். என்ன எனக்கு இப்போ வழியை கரையேற வழியே தெரியல, இறைவா உன்னை விட்டால் வேறு வழியில் சரணாகதி, என்னை நீ தான் அழைக்கணும், என்ன சொல்லியாவது அழைச்சிக்க. என்னை கடலில் மாட்டிக்கிட்டேன், வழி தெரியலை, புயலில் மாட்டிக்கிட்டேன், எங்கே பார்த்தாலும் இது கடலாக தெரியுது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும், மாதா இது கடல் கரையில் மாதா கோயில் இருக்குது, அங்கே மணி இருக்குது, அங்கே அடிப்பாங்க, எப்போயாவது அடிச்சு விட்டீங்க மாதா, இப்போ யாரையாவது அடிக்க சொல்லு, அடித்து அந்த சத்தம் கேட்டாக்க அதை நோக்கியாவது நான் வந்துடுவேன், எனக்கு அந்த வழியாவது காட்டி விடுவேன் அப்படின்னு கதறான் நடுக்கடலில் இருந்துக்கிட்டு. அப்போ இறைவன் ஏதாவது ஒரு சமிக்கையை கொடுத்து என்னை அழைச்சிக்கப்பா, எனக்கு வழி தெரியல. இப்போ இந்த நுட்பத்தை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மிக சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சிடும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுடைய வாரிசுகள் வம்சம் சிறப்புற்று விளங்கும். இதை தாண்டி மோட்ச கதி கன்ஃபார்ம். சரி, இப்போ என்னெல்லாம் பண்ணலாம்?
அப்படின்னா இந்த நுட்பத்தை புரிஞ்சுக்கணும். 2 விஷயம், இயற்கையுடைய இயல்பு ஊக்கம் அதை புரிஞ்சுக்கணும். அடுத்து செயல் விளைவு தத்துவம் அது புரியணும். ரைட்டா? இப்போ சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம். கர்மா 3 வகை. இந்த 2ம் தெரியாது. சஞ்சித பிராரப்தம் நமக்கு தெரியாது, அது கடவுளுடைய கையில் இருக்குது. இந்த ஆகாமிய கர்மம் நம்ம செய்கிறது எண்ணத்தால், சொல்லால், செயலால். இப்போ மேடம் சொன்ன மாதிரி இந்த எண்ணம், சொல், செயலால் பாவத்தை தான் செய்யணும்னு அவசியம் இல்லையே, புண்ணியத்தையும் செய்யலாமே. சரி, இந்த புண்ணியத்தை செய்வதன் மூலமாக நமக்கு என்ன அமையும்? ஏற்கனவே இருக்கிற பாவ பதிவுகளுடைய சுமை குறையும். ஏற்கனவே பாவம் ஹெவியாக இருக்குது நமக்கு. நீங்கள் இங்கே தான தர்மம் செய்ய புண்ணிய காரியங்கள் செய்ய அந்த கர்ம பதிவு வெகுவாக குறையும். ஆன்மா சீக்கிரம் புனிதம் பெற்று விடுபடும். இவ்வளோதான் ஆன்மாவுக்கு மோட்சகதி கிடைக்கும். அதுதான் பரிகாரம் அதுக்கு உண்டானது. சரி, இப்போ இந்த பிறவியில் நம்ம 3 வகையாக நல்லதோ கெட்டதோ செய்கிறோம். அதற்கு உண்டான விஷயங்களை 3 வகையாக அனுபவிக்கிறோம். மனசளவில், உடம்பளவில், உயிரளவில். சரி, இந்த கர்மா இந்த கர்மா வந்துட்டு 3 வகையாக செய்கிறத எண்ணத்தால், சொல்லால், செயலால் செஞ்சிட்டோம். இதைத்தான் தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்லுவாங்க. நீ கஷ்டப்படுறீங்கன்னா காரணம் வேறு யாரும் 3ஆவது மனுஷன்லாம் இல்லை, நீங்கள் தான். நல்லா கவனிச்சிங்க. இந்த இடத்துல நீங்கள் நல்லா நுட்பமாக கவனிச்சிங்க. துன்பத்தை அனுபவிக்கத்தான் வந்தோம். சஞ்சித பிராரப்த கர்ம பதிவின் அடிப்படையில் நமக்கு ஏற்கனவே நம்முடைய இறையருள், இறைவனுடைய பாதுகாப்போடு தான் வர்றோம். எப்படின்னா, அங்கங்கே துன்பம் இருக்கும், அங்கங்கே இளைப்பாறுதல் இருக்கும். உங்களுக்கு அங்கங்கே உங்களை வந்துட்டு நன்மை செய்து கொண்டே வந்துடுவார். உங்களுடைய கர்மா கழிஞ்சிரும், ஆன்மா புனிதமாயிரும், சொர்க்கத்துக்கு வீடு பெற்றை அடைந்து விடலாம், மோட்சகதியை அடைந்துடலாம். அது ரொம்ப ஈஸியான வழியாகத்தான் நமக்கு ஆயுட்காலமே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பெரும் துன்பம்லாம் இல்லவே இல்லை. ஆனால் வலியக்க பெரும் துன்பத்தை அனுபவிப்பது எப்படின்னா, நம்ம எண்ணத்தால், சொல்லால், செயலால் பாவத்தை செஞ்சு தான். நீங்கள் அதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிச்சிங்க. ஏன்னா நீங்கள் லேசாக ஒன்று நினச்சிங்கன்னா 10ஆக நீங்கள் அந்த விளைச்சலை அறுவடை பண்ணி தான் ஆகணும். இப்போ நல்லா கவனிச்சிங்களேன். எண்ணத்தால் செய்த பாவத்திற்கு துன்பம் மனசளவில் நம்மளே அனுபவிக்கிறோம். இந்த பிறவிலே அனுபவிக்கிறோம். இந்த பிறவிலேயே இதற்காக மறுபிறவி இல்லை, இதற்காக துன்பத்தை இப்போ அனுபவிச்சிடுறோம். கூடவே மற்றதையும் அனுபவிச்சிடுறோம். நமக்கு ஆன்மா வந்துட்டு சொர்க்கத்துக்கு போயிடும். அதில் மாற்றம் இல்லை. சொல்லால் செய்த பாவத்திற்கு உடம்பளவில் துன்பம் இந்த பிறவியில் அனுபவிச்சிடுறோம். அதுக்கு மறுபிறவிக்கு வேலை இல்லை, திரும்ப வர வேண்டியதில்லை, நம்ம வீடு பெற்று அடைஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செயலால் செய்த பாவத்துக்கு மறுபிறவி இருக்கு, மீண்டும் இங்கே வந்து பிறகு